Yeah, good morning. Thank you so much for this opportunity, the KSA Trust and management of the Children's Garden School. And I'm so happy to meet you. And I'm particularly happy with this introduction your friend gave. What did she end with? She spoke of your responsibility. என்ன நம்ம நிழல் பற்றி மட்டும் சொல்லலை, நிழல் இதெல்லாம் பண்ணுறதுனால நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன பண்ணோம் அதுதான் சொன்னாங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, I will share some of the lessons and experiences that we have gone over the last many years. So one very important point is, at this point, today, half the world's population lives in cities. Okay, and the world population 0.5% cities-ல இருக்காங்க. 2050 குள்ள 70% ஆயிடும். அவ்வளோ பேர் cities and urban areasல இருக்க போறாங்க. அப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது what will be happening? We need more resources, isn't it? So what is the most important thing? நம்ம எல்லாருக்கும் வேண்டிய ஒரு விஷயம் என்ன? அது இல்லாமல் நம்ம செத்து போயிடுவோம். என்னது? ஆக்சிஜன். ஓகே, ஆஃப்டர் தட் வாட்டர், ஃபுட், isn't it? நம்ம ஃபுட் இல்லைன்னா நமக்கு வாழவே முடியாது. ஸோ வாட் இஸ் த அந்த ஃபுட் எங்கே இருந்து வருது? அந்த நம்ம கிரவுண்டில் இருந்து வருது, isn't it? So what is most important for the food to grow? That layer of top soil. இப்போ டாப் சாயில்னு ஒரு ரிசோர்ஸ் இருக்கு. அந்த சாயில் நல்லா இல்லைன்னா நம்ம ஃபுட்டு நல்லா இருக்காது. வாட் எவர் க்ரோஸ் ஃப்ரம் தட் வில் நாட் பி குட். தென் வாட் ஹேப்பன்ஸ்? வி ஆர் நாட் ஹெல்த்தி and we will have lot of diseases. So நம்ம most important resource actually in today's world is the top soil. ஏன்னா அதிலிருந்து தான் இதெல்லாம் வருது. நம்ம இப்போ இந்த ட்ரீஸை பற்றி சொல்ல போகிறேன். பட் இந்த ட்ரீஸும் அதில் தான் வளருது. பட் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம இன்க்ரீஸிங் பாப்புலேஷனே இருந்துகிட்டே இருக்குது. அப்போ அந்த டாப் சாயிலில் எடுத்துகிட்டே இருக்கும். தெர் இஸ் லாட் ஆஃப் டெப்ளீஷன் ஆஃப் தட். நம்ம எடுத்துகிட்டே பேங்க்கில் டெபாசிட் இருக்குது, எடுத்துகிட்டே இருந்தால் என்ன ஆகும்? ஒரு பாயிண்டில் இல்லாமல் ஆகிடும். ஆனால் நமக்கு காரோ பேங்க் பேலன்ஸோ சேரோ சாப்பிட முடியுமா? இல்லை, சாப்பாடு தான் சாப்பிட முடியும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் தட் ஆல் ஆஃப் அஸ் ப்ரிசர்வ் ஆல் திஸ். நம்ம என்வாயர்மெண்ட் சொல்கிறோம், எல்லாரும் பேசின்னு இருக்கோம், கிளைமேட் சேஞ்சை பற்றி சொல்கிறோம், இதெல்லாம் நடக்கிறது, என்வாயர்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணோம், ட்ரீஸை பிளான்ட் பண்ணுறோம் சொல்கிறோம். ஆனால் நம்ம செய்கிறோமா? இதை பற்றி எழுதிட்டே இருந்தால் ட்ரீஸ் வளருமா? ஸோ நான் என்ன இப்போ பண்ண போகிறேன்னா, நிறைய கேள்விகள் வந்திருக்கு எங்களோட பயணத்தில். ஸோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணி என்ன நம்ம பண்ணலாம், நீங்கள் என்ன ஹெல்ப் பண்ணலாம். எங்களோட பயணத்தை மட்டும் நம்ம ஷேர் பண்ணலை, நீங்கள் அதை பார்த்துட்டு நம்ம சேர்ந்து என்ன பண்ணலாம். ஹவு கேன் வி ஒர்க் டுகெதர்? தட் இஸ் அ quest. ஓகே, யா. So I will just share some pictures of our work. So this is what we are. We are a wholly volunteer driven trust. எங்க குரூப்ல எல்லாரும் வாலண்டியர்ஸ், நீங்களும் வரலாம் வாலண்டியர்ஸா. ஸோ இதுதான் நான் கொஸ்டின் சொன்னேனே, கேள்விகள். என்ன கொஸ்டின்? ஃபர்ஸ்ட், the kind of trees we plant, they matter. என்ன மாதிரி மரங்கள் நம்ம நடணும்? ஓகே, அது ரொம்ப முக்கியம். ஏதாவது மரத்தை நட்டுட்டு அப்புறம் அதை பாதுகாக்காம இருக்கக்கூடாது. we should not just plant and forget. There is no point. I will show you some pictures. How do we ensure protection of mature trees? வளர்ந்த மரங்களை பாதுகாக்கிறோமா? ஓகே, தீஸ் ஆர் த கேள்விகள். இந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும். கடைசியில் இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. இதை சும்மா நீங்கள் கேட்டுட்டு அப்படியே போகக்கூடாது.
ஒவ்வொருத்தரும் நான் என்ன பண்ண போறேன்னு நீங்க யோசிச்சு நீங்க ஷேர் பண்ணணும். ஸோ இதை பாருங்க, இந்த இந்த இடத்துல மாதவரத்துல இந்த இடம், அந்த நடுற டைம்ல மட்டும் இந்த ஸ்கூல் வந்தாங்க. அந்த ஒரு நாள் தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய வாட்டி நாங்க கேட்டோம். அவங்க அங்க பக்கத்துல தான் இருக்காங்க. நீங்க தயவு செய்து எப்பாவது ஒரு மாசத்துல ஒரு வாட்டி குழந்தைங்கள வந்துட்டு பார்க்க சொல்லுங்க. நாங்க பார்த்துப்போம் செடியை. பட் மாசத்துல ஒரு வாட்டி இல்ல வருஷத்துல ஒரு வாட்டி வாங்க, அந்த கனெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம். ஒரு வாட்டி கூட வரல. ஒரே ஒரு வாட்டி தான் வந்தாங்க. எல்லாருக்கும் என்ன, மரம் நடுதல் விழா தான் பெருசு. மரம் நட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் மறந்துடுறாங்க. போட்டோஸ் எல்லாம் எடுத்து, ஏன்னா போட்டோஸ் வந்தாச்சு, நான் நட்டுட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நட்டா மட்டும் அது வளருமா? கேள்வி. ஓகே, நான் என்னென்ன கேள்வி கேட்டேன், உங்களுக்கு அதை பத்தி என்ன தோன்றதோ நீங்க இதெல்லாம் ஷேர் பண்ணணும். அப்புறம் ஸோ இந்த மரம் நட்டா, மரக்கன்ற நட்டா போராது, அதை பாதுகாக்கணும். அட்லீஸ்ட் ஒரு வருஷம், அட்லீஸ்ட் 1 year we must take care. Bringing back indigenous biodiversityனா நம்ம ஊர் மரங்கள் எல்லாம் திரும்பி கொண்டு வரணும். இப்போ உங்க ஸ்கூலுக்கு வெளியில மகிழ மரம் இருக்கு. அது நம்ம ஊர் மரம், ரொம்ப பழமையான மரம். அது ஒரு 90 வயசாவது இருக்கும். அப்போ இந்த மகிழ மரம் என்ன, மகிழ மரம் மகிழ்ச்சி தரும். அப்படிதான் அந்த மகிழம்னு பேரே வந்திருக்கு. ஸோ வாட் does the மகிழம் flowers do? As they dry, the fragrance of the flowers becomes stronger. ரொம்ப ஜாஸ்தி வாசம் வரும். ஸோ மகிழ மரத்தோட ஃப்ளவர்ஸ் ட்ரை ஆகிண்டே இருக்கும்போது அது ஒரு பிரெயின் டானிக், அது மனசை நல்லா அமைதிப்படுத்தும். அதனால தான் மகிழ்ச்சி தரும் சொல்றாங்க. ஸோ நம்ம ஊர் மரங்கள் எல்லாம் திரும்பி கொண்டு வர ஒரு வாய்ப்பு. நம்ம இவ்வளோ வருஷமா அதை யோசிக்கல. இப்போ குல்மோகர், தூங்குமூஞ்சி மரம்லாம் இருக்கேன், அதெல்லாம் நம்ம ஊர் மரங்கள் இல்லை. ஆனா ஒரு பாயிண்ட்ல அது நிறைய வச்சுட்டாங்க, ஏன்னா ஃபாஸ்டா வளரும். ஆனா என்ன, நாங்க கண்டுபிடிச்சோம் வார்தா சைக்ளோன் டைம்ல இந்த மரங்கள் எல்லாம் அந்த காத்தெல்லாம் வரும்போது நிறைய விழுந்துடுச்சு. காப்பர் பாட் நம்ம ஸ்கூல்லையும் இருக்கு, 1-2 காப்பர் பாட். அது இப்போ வளர்ந்தாச்சு. பட் இந்த மாதிரி மரங்கள் இனிமே நம்ம கம்மி பண்ணணும் வைக்கிறது. நம்ம ஊர் மரங்கள், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வேங்கை? யூ ஹவ் ஹர்ட் த வேங்கை நாடு. வேங்கை நாடை பத்தி படிக்கிறீங்கல்ல. ஸோ அது வேங்கை மரம். வேங்கைன்னு ஒரு மரம் இருந்தது. அப்போ வேங்கை மரம் இருக்கு இப்போ, ஆனா சில இடத்துல தான் இருக்கு. உங்க சுத்து வட்டாரத்துல இருக்கா எனக்கு தெரியாது. அப்போ நம்ம ஊர் மரம் அதே மாதிரி. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க பாக்குறீங்களே, அதுக்கு பேரு புரசு. இந்த புரசு மரத்தினால தான் புரசை வாக்கத்துக்கு பேரு கொடுத்த மரம். புரசை வாக்கத்துக்கு பேரு கொடுத்த மரம் அது. ஆனா புரசை வாக்கத்துல இப்போ ஒரே ஒரு புரசு மரம் தான் இருக்கு. ஒன்லி ஒன். எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா கெஸ் பண்ணுங்க, நமக்கு தெரிய வேண்டாம். எங்க இருக்கலாம்? டெம்பிள்குள்ள இருக்கு அந்த ஒரே ஒரு மரம். நாங்க இன்னொரு மரம் புரசு அங்க வச்சிருக்கோம் டெம்பிள்குள்ள. பட் அதோட இதை பாருங்க, புரசை வாக்கத்துக்கு பேரே அந்த புரசு மரத்தினால வந்திருக்கு. ஆனா ஒரு மரம் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்ம எங்கெல்லாம் பாசிபிள் நம்ம திரும்பி கொண்டு வரணும். நம்ம அழுதுட்டே இருந்தா there is no point. முன்னாடி இருந்தது இப்ப இல்ல, என்ன பண்றது, பில்டிங் வந்துருச்சு, பாப்புலேஷன். எல்லாத்துக்கும் பாப்புலேஷன் இஸ் நாட் த எக்ஸ்கியூஸ். பாப்புலேஷன் இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், நம்மளால என்ன பண்ணலாம், அந்த ஏரியால இல்ல வேற ஏரியால கூட இந்த புரச மரத்தெல்லாம் ஒன்னொன்னா வச்சாதானே அது வளரும். ஃபர்ஸ்ட் நீங்க புரச மரம் எங்கன்னு கேட்டாதான் நர்சரிக்காரனே அங்க அதை சேல் பண்ண வைப்பான். நம்ம கேட்காததுனால அதுவும் அழிஞ்சு போறது. ஸோ இது புரசு மரம். அந்த ரைட் சைட்ல பாக்குறது அசோக மரம். இதுதான் நிஜமான அசோக மரம். இப்ப இந்த நிஜமான அசோக மரம் இந்தியாலேயே என்டேஞ்சர்டா இருக்கு.
அந்த மரம் தான் சராக்கா அசோகா. ஸோ அந்த மரம் நம்ம ராமாயணத்துல எல்லாம் இருக்கும். அசோக மரம், புத்தா அடியில அசோக மரத்துக்கு அடியில தான் பிறந்தாரு எல்லாம் இருக்கும். பட் இந்த மரமும் நம்மளோட ஹிஸ்ட்ரி, ட்ரெடிஷன், கல்ச்சர்ல எல்லாம் இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம அதை புக்ல படிக்கிறோம், லைப்ரரியில படிக்கிறோம், ப்ராஜெக்ட்ல எழுதுறோம். ஆனா என்னால அதை பத்தி ஏதாவது பண்ணலாமா யோசிக்கிறது இல்லை. பண்ணணும். என்ன பண்ணலைன்னா என்ன ஆகும்? இதுவும் அழிஞ்சு போகும். அந்த அழிவுல நீங்களும் அதுல ஒரு காரணம் இல்ல. நம்ம தப்புன்னு பார்க்கலன்னா நம்மளும் அந்த தப்புல ஓனர் we are part of that fault, isn't it? So we have to first see what is the fault, how can I correct it, and அது பண்ணணும். Yeah, so see this is called the பூமருது, the pride of India. இந்த மரத்துக்கு பேரு பூமருது, the pride of India. இதெல்லாம் நம்ம ஊர் மரங்கள். இது சரக்கொன்னை. இது பார்த்துருக்கீங்களா? யாராவது இந்த ரூம்ல பார்த்துருக்கீங்களா? இல்லை. ஓகே. சரக்கொன்னை நிறைய அந்த சைட்ல எல்லாம் நிறைய இருக்கு, சில ஏரியாஸ்ல இருக்கு. சரக்கொன்னை சான்ஸ்கிரிட்ல அதுக்கு பேரு அரக்வதா. அதுக்கு பேரு எல்லா பார்ட்டும் மெடிசனல். எவ்ரி பார்ட் ஆஃப் த சரக்கொன்னை ட்ரீ இஸ் மெடிசன். ஸோ இப்போ என்ன நம்ம பண்றோம்? இதெல்லாம் நம்ம அழிச்சிட்டே இருக்கோம். நம்ம பண்ணாததுனால அழிச்சிட்டு இருக்கோம். ஓகே, ஐ வாண்ட் யூ டு திங்க் அபவுட் ஆல் தீஸ் திங்ஸ். ஸோ திஸ் இஸ் த சரக்கொன்னை. இன் இங்கிலீஷ்ல இட் இஸ் கால்ட் த கோல்டன் ஷவர். கோல்டன் ஷவரா பூ வரும். கேரளால நாங்க விஷு ஃபெஸ்டிவல்ல திஸ் இஸ் த சேக்ரெட் ஃப்ளவர். இந்த மரத்துக்கு பேரு வெப்பாலை. ஸோ வெப்பாலைன்ற மரம் உலகத்திலேயே தோல் நோய்க்கு உகந்தது. சோரியாசிஸ்க்கு அதுதான் ட்ரீட்மெண்ட்டே வேர்ல்ட் ஓவர். இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் தட். ஸோ இந்த வெப்பாலை கூட இங்கே நம்ம ஊர் மரம். ஸோ இதெல்லாம் நம்ம அழிஞ்சு போகக்கூடாது. திஸ் இஸ் த வேங்கை. ஸோ இதை பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. அந்த மரம் அங்கே இருக்கு. அந்த ஐ திங்க் இட்ஸ் இன் அம்ஜிக்கரை ஆர் சம்வேர். அந்த ஸ்டார்ம் வாட்டர் ட்ரெயின் கட்டுறாங்க. அந்த இடத்துல அது ஒரு மரம் தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஆனா இங்க நடக்கிறவங்க இப்போ கொஞ்ச நாள் ஆனா இந்த பில்டிங்னால அந்த மரத்தை வெட்டிடுவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் ஆனா அந்த மரமே போயிடும். அப்ப நடக்கிறவங்களுக்கு மரம் இல்லை, நிழல் இல்லை. அந்த மரத்துல இருந்த அணிலோ பறவையோ, அப்ப அங்க இருக்கிற பறவை எல்லாம் எங்க போகும்? isn't it? ஸோ இது ஒன்னொன்னா நமக்கு ஒரு சுனாமியோ ஒரு ட்ராஜடி வர வேண்டாம். என்னென்னைக்கும் நம்ம அதே கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? இக்னரன்ஸ்னால, அறியாமைனால. நம்ம இதெல்லாம் திரும்பி கொண்டு வரணும், இதை பாதுகாக்கணும், வளர்ந்த மரங்களை பாதுகாக்கணும். அண்ட் நம்ம நினைக்க வேண்டாம், நான் ஸ்டூடெண்ட் தானே, எனக்கு நிறைய வேலை, நான் படிக்கணும். அது கரெக்டு தான். பட் உங்களாலேயும் மாற்றத்தை கொண்டு வரலாம். அதே மாதிரி அடல்ட்ஸ் நினைக்கலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு, ஐயோ இதெல்லாம் யார் பார்க்கறது? என்ஜிஓஸ் பார்த்துப்பாங்க. என்ஜிஓஸ்க்கு எல்லாமே பார்க்க முடியாது. நம்ம எல்லாரும் சுவாசிக்கிறோம் இல்லை? உங்களுக்கு தனி, எனக்கு தனி இல்லை. எல்லாருக்கும் சுவாசிக்க வாய்ப்பு வேணும். ஸோ நம்ம எல்லாரும் இதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ லுக் at this picture. அந்த காக்காவோட கூடு விழுந்துச்சு. அது ஒரே ஒரு குஞ்சு தான் இருக்கு. அதோட அம்மா செத்து போச்சு, மற்றதுங்களும் செத்து போச்சு. ஆனா கூட அவங்க அந்த மரத்தை வெட்டிட்டு இருக்காங்க. ஸோ மனுஷனை மாதிரி there is a very cruel aspect in humans. நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க சென்சிட்டிவா இருக்கணும். என்ன மாற்றத்தை நான் கொண்டு வரலான்னு தான் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொருத்தரும் ஓகே, நீங்க யோசிச்சு என்கிட்ட ஷேர் பண்ணணும். நான் என்ன பண்ண போறேன், இதை நீங்க ஷேர் பண்ணீங்க. ஆனா எனக்கு இது தோணுது, இதை பண்ண போறேன்னு சொல்லு. இதுதான் வளர்ந்த மரங்கள்ல போர்டெல்லாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? போர்ட்ஸ் ஆன் ட்ரீஸ். அப்புறம் ஆணி எல்லாம் இருக்கும். அப்புறம் ஏன் அவங்க போடுறாங்க போர்ட்ஸ் ஆன் ட்ரீஸ் சொல்லுங்க?
யா சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க. யா advertisements. Why are they advertising? Because they want to show you and they want you to see that, isn't it? But it is actually against the rule. இப்போ போர்ட்ஸ் ஆன் ட்ரீஸ், இப்போ மரத்துல நாங்க டி நகர்ல ஒரு மரத்துல இருந்து 5 கிலோ ஆணி எடுத்திருக்கோம். 5 கிலோ பெரிய ஒரு மரம் இருந்தது, அது பூரா போர்டு. ஸோ என்ன ஆகும், யாரோ கேட்டாங்க மரத்துல ஆணி அடிச்சா என்ன, ஒன்றும் ஆக போறது இல்லை, பெரிய மரம் தானே. அது தப்பு. ஏன்னா அந்த ஆணி வழியா ஃபங்கஸ் எல்லாம் போய் ஏதாவது ஆர்கானிசம், disease causing organism can go in and harm the tree. ஸோ இவ்வளோ ஆணி இருக்கும்போது அந்த மரம் என்ன பண்ணும், மரத்துக்கு பேச முடியாது. அது மரம் அங்கே நிற்கும், பாவம் நிழலும் கொடுத்து பறவைக்கெல்லாம் வீடும் கொடுத்து, isn't it? அப்புறம் அதுக்கு வியாதி வரும்போது அது பாட்டுக்கு செத்து போயிடும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அதை வெட்டிட்டு அதையும் பைசா ஆக்குவாங்க. ஸோ வாட் ஷுட் வி டூ? இந்த மாதிரி இருந்தால் நம்ம அதை ரிமூவ் பண்ணணும், அந்த கார்பரேஷன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதே மாதிரி லைட்ஸ் அரவுண்ட் ட்ரீஸ். இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, வளர்ந்த மரங்கள் ஃபஸ்ட்டு நம்ம மரக்கண்ணை வைக்கும்போது அதை பாதுகாக்கணும், 1 வருஷம் ஆகுது, இல்லைன்னா அது செத்து போயிடும். 2வது என்ன மாதிரி மரங்கள் நடுறோன்னு நம்ம யோசிக்கணும். 3வது வளர்ந்த மரங்களை பாதுகாக்கணும். அப்போ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, அந்த போர்டெல்லாம் எடுத்து அந்த ஓட்டையில் மண்ணும் மஞ்சளும் மிக்ஸ் பண்ணிட்டு அடைச்சிருந்தோம். அதெல்லாம் பண்ணினோம் நாங்கள் முன்னாடி. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ஏன்னா ரூலே இருக்கு போர்டு இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் கூட போர்டு வரும், ஏன்னா யாரும் பார்க்கறது இல்லையே, யாரும் பேசுறது இல்லை மரங்களுக்கு, ஆனால் நம்ம சுவாசிக்கிறோம். ஸோ நம்ம தான் பேசணும் மரங்களுக்கு. யாரு பேசணும்? நீங்க தான். ஓகே. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் இருக்கேன், அதை இங்கே நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, லைட்ஸ் அரவுண்ட் ட்ரீஸ். அது என்ன பண்ணும் சொல்லுங்க? ஏன் அவங்க லைட் போடுறாங்க? மரத்துக்கு மரம் கேட்டுட்டா அது போடுறாங்க? இல்லை. ஏன் போடுறாங்க சொல்லுங்க? தப்பானா பரவாயில்ல, ஜஸ்ட் ஷேர். சொல்லுங்க. கேட்கல. டெக்கரேஷன். ஆமா, யாருக்கு டெக்கரேஷன்? மரத்துக்கு டெக்கரேஷன் வேணுமா? வேண்டாம். why they are doing it is, அவங்களோட ஷாப் அங்கே இருக்கு, அதை கவர்றதுக்கு, உங்களை கவர்றதுக்கு லைட்டு போடுறாங்க. ஸோ என்ன ஆகும், இப்போ இந்த லைட்டு போடுறதுனால மரத்துக்கு என்ன ஆகும்? ஹாப்பியா இருக்குமா? சந்தோஷமா இருக்குமா மரம்? அதோ டிஸ்டர்ப்டா இருக்குமா? ஏன் ஏன் டிஸ்டர்ப்டா இருக்கும்? லைட்ஸ் இருக்கும், அதனால வெப்பம் ஜாஸ்தி ஆகும், அதனால பூச்சியெல்லாம் செத்து போயிடும். அதில் நிறைய சின்ன பூச்சிகள் உயிர் வாழ்ந்துட்டு இருக்குமே, அதெல்லாம் செத்து போகும். அண்ட் பூச்சி போகும்போது பறவையும் வராது. பறவை வராதே, பூச்சியை சாப்பிடு. ஸோ யூ ஆர் ரிமூவிங் த பயோடைவர்சிட்டி ஆஃப் த ட்ரீ. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம தூங்காம எப்போ பார்த்தாலும் முழிச்சுட்டே இருந்தா என்ன ஆகும் நமக்கு? we will be sick, we will be ill and we will slowly die. அது மாதிரி தான் மரத்துக்கு கன்ஃபியூஸ்டா இருக்கும். அந்த லைட்ஸ் இருந்துட்டே இருக்குன்னா அதுக்கு தூங்க நேரம் இல்லை. இல்லை, டியூரிங் த டே இட் கிவ்ஸ் அவுட் ஆக்சிஜன் அண்ட் டேக்ஸ் இன் கார்பன் டை ஆக்சைடு. டியூரிங் த நைட் வேற ப்ரோசஸ். பட் லைட்ஸ் இருக்கும்போது மரம் என்ன ஆகும்? கன்ஃபியூஸ்ட் ஆயிடும். அண்ட் த ட்ரீஸ் லைஃப் கோஸ் லெஸ் அண்ட் லெஸ். ஓகே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி மரத்துக்கு அடியில் அதுக்கு காற்றோ வெளிச்சமோ இல்லை, தண்ணி போக இடம் இல்லை, மரத்தை அப்படியே நெருக்கி இருக்கும் சிமெண்ட் எல்லாம். அதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க தான் மரங்களுக்கு பேசணும், நீங்க தான் மரத்தோட வாய்ஸ். ஸோ யூ மஸ்ட் டிசைட், ஐ எம் த வாய்ஸ் ஆஃப் தீஸ் ட்ரீஸ், வாட் கேன் ஐ டூ? ஓகே. யா. ஸோ தட் இஸ் வாட் caring for mature trees. So this is some quickly pictures காமிக்கிறேன். இந்த லாஸ்ட் 17 இயர்ஸில் கோட்டூர்புரத்தில் இந்த மாதிரி ஒரு இடம்.
குப்பை கடங்கா இருந்தது. அப்புறம் நாங்க இதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஒரே ஒரு ஹேண்ட் பம்ப் தான் இருந்தது. அந்த மரங்கள் எல்லாம் வச்சது இவ்வளோ குட்டியா இருந்தது. ரொம்ப 3 அடி மரங்கள். ஒரு பம்ப் தான் இருந்தது. 2 பம்ப் இருந்தது. 5 ஏக்கர் இடம். 2 பம்ப் இருந்தது. ஒரு பம்ப் யாரோ திருடி போயிட்டாங்க. இப்போ ஒன்று தான் இருந்தது. அங்கே எலக்ட்ரிசிட்டி இல்லை. ஸோ 4 5 வருஷம் நாங்கள் ஒரே ஒரு ஹேண்ட் பம்பில் தான் பாருங்க பிக்சர்ஸ். ஐ வில் குவிக்லி ஷேர். இதெல்லாம் மண்பானையை வச்சுட்டு அந்த தண்ணியை சேமிக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி சின்ன ஒரு திரியை போட்டு சொட்டு நீர் பாசனம் மாதிரி எல்லாம் பண்ணினோம். இதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ். வயசானவங்களும் சின்ன பசங்களும் எல்லாரும் சேர்ந்து நட்டோம், அதை பாதுகாத்தோம். இவர் ஒரு ஆட்டோ டிரைவர். அவர் எப்போ ஒரு நாள் வந்தார். அதுக்கப்புறம் தினம் வந்து கொஞ்சம் தண்ணி பம்ப் அடித்து தான் தண்ணி ஊற்றிட்டு போவார். அப்புறம் அவரோட சன்னோட ஸ்கூல்ல இருந்து பசங்களை எல்லாம் கூட்டிட்டு ஒரு நாள் வந்தார். See, that is the change. நம்மளால என்ன பண்ண முடியும்? என்னோட ஏரியால நான் என்ன பண்ண முடியும்? என் ஸ்கூல்ல என்ன பண்ண முடியும்? என்னோட வீட்டில் என்ன பண்ண முடியும்? என் ஸ்ட்ரீட்ல என்ன பண்ண முடியும்னு யோசிக்கணும். அப்போ நிறைய பதில்கள் வரும். ஃபர்ஸ்ட் அது 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 வரணும். என்ன பண்ணலாம், நான் என்ன பண்ணலாம். ஸோ see, these are the pictures. இது டயர் கார்டெல்லாம் மெட்டல் கார்டு ரொம்ப விலையா இருக்கும். அப்போ அவ்வளோ பணம் இல்லை. எப்படி நம்ம இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணலான்னு நாங்கள் யோசிச்சப்போ சைக்கிள் டயரை வச்சு கார்ட்ஸ். Here is our pump. Yeah. அங்கே லோக்கலாக இப்போ இவர் ஒரு டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டில் அவர் வயசானவர். அவரோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு, இந்த தாத்தா இப்போ இல்லை, அவர் இறந்துட்டாரு. அவர் இங்கே கொண்டு வந்து கொடுப்பாரு, இவர் எனக்கு கொண்டு வருவார். நான் அப்படி, ஏன்னா 5 ஏக்கர் இடம், நிறைய மரங்கள் இருக்கு, இப்போ 1000 மரங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் 7th ஸ்டாண்டர்ட் பசங்க. இப்போ அவங்க எல்லாம் டாக்டர் என்ஜினியர் எல்லாம் ஆயிட்டாங்க. கார்பரேட். ஸோ என்ன இந்த பையன் ஆக்சுவலாக அப்போ 12th ஸ்டாண்டர்டில் இருந்தா அவன் ஒரு கார்பரேட் என்ஜினியருக்கு சொல்லி கொடுக்குறான் எப்படி பாதுகாக்கலான்னு. ஸோ வாலண்டியரிங் செஷன்ஸ் எல்லா வாரமும் எங்கேருந்து வேணா பீப்புள் கேன் கம் அண்ட் வாலண்டியர். இது கேவி சிஎல்ஆர்ஐயில் எல்லா சனிக்கிழமையும் அவங்க குரூப் வருவாங்க, ஒரு ரிலே மாதிரி தண்ணி ஊற்றுறது. இவர் ஒரு ஆசாரி. ஸோ இவங்க ஸ்பெஷல் சில்ட்ரன், மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்க. அவங்க ஆக்சுவலாக இந்த மரத்தில் பூவே பூக்கலை 6 வருஷம். அப்போ எங்களோட ஒரு ஹார்டிகல்ச்சரிஸ்ட் ஃப்ரெண்ட் சொன்னாங்க, புங்கம் மரம் இருக்கேன், புங்கம் தெரியுமா? புங்க மரம், புங்கத்தோட அது நான் காமிக்கிறேன். அப்புறம் புங்கத்தோட பூ கலெக்ட் பண்ணிட்டு செடியில் போட்டால் பூ வளரும்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் நிறைய பூ கலெக்ட் பண்ணிட்டு அந்த மரத்துக்கு போட்டு தண்ணி எல்லாம் ஊற்றி குழந்தைங்களெல்லாம் சுற்றி பாட்டெல்லாம் பாடிட்டு போனாங்க, மரத்துக்கு வளருங்க பூ கொடுங்க சொல்லி. 3 வாரத்தில் சின்னதாக பூ பூத்துது. 6 வருஷம் வராதது குட்டியாக பூத்துது. அதுக்கப்புறம் திருப்பி நின்றுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ். இப்போ இந்த மாதிரி இருக்கு அந்த இடம். நீங்க வந்துட்டு பார்க்கலாம், யாரு வேணா வந்து பார்க்கலாம். இது 5 ஏக்கர் இடத்துல ஒரு 1000 மரம், கொடி, செடி எல்லாம் இருக்கு. இப்போவும் அங்க பக்கத்துல இருக்கிறவங்களும் எல்லாம் வந்துட்டு நாங்க எல்லாம் சேர்ந்து வேலை செய்வோம். அங்க சின்ன கன்றுகள் ரெடி பண்றது, நர்சரி பண்றது, ஹர்ப் கார்டன், அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. நீங்களும் வருவீங்க. அண்ட் உங்க ஸ்கூல்லையும் நம்ம இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஹர்ப் கார்டன், நர்சரி எல்லாம் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் உங்களுக்கு. உங்கள் மேம் கிட்ட பேசியிருக்கேன். see, look at all this. அந்த இடத்துல ஒரு மண்புழு கூட இல்லாத இடத்துல இதெல்லாம் வந்தது. இந்த லெஃப்ட் சைடில் பார்க்கறது த டசர் சில்க் மாத். நீங்கள் டசர் சில்க் கேட்டிருப்பீங்க, அதுதான் டசரோட சில்க் மாத். அந்த மரத்தில் தான் இந்த மாத் வளரும், அது முட்டையிடும். தட்ஸ் த அர்ஜுனா இஸ் த ஹோஸ்ட் ட்ரீ. ஸோ இவ்வளோ மானெல்லாம் இருந்தது, இப்போ அதெல்லாம் கிண்டி பார்க்கில் போயிடுது. ஸோ இதெல்லாம் மண்புழு கூட இல்லாத இடத்துல இதெல்லாம் வந்துடுத்து பாருங்க. ஸோ நம்ம இயற்கையே, நம்ம நிறைய விஷயங்கள் அதை உபதிரவம் பண்ணாமல் இருந்தாலே வரும்.
So you can see how the place has changed. Now I'll quickly show you some pictures. இது மன நோயாளிகள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த்ல அவங்க கூட வெஜிடபிள் ரேஸ் பண்றாங்க. அவங்க இந்த சாப்ளிங்ஸ் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேருக்கு கொடுப்பாங்க. காய்கறிகள் பண்ணுவாங்க. நாங்க இந்த தமிழ்நாடு ஜெயில் பூரா கூட வேலை செய்யறோம். இதுவும் கொஞ்சம் பிக்சர்ஸ் காமிப்பாங்க. இந்த மாதிரி இடம் அப்படி மாறி இருக்கு. இது சேலம் ஜெயில், இது புழல், ட்ரிச்சி ஜெயில் பாருங்க. ஸோ அவங்க எல்லாம் இதெல்லாம் அவங்களா நாங்கள் அவங்களுக்கு விதை கொடுத்தோம், அதுக்கு வேண்டிய ஆர்கானிக் மென்யூர் எல்லாம் கொடுத்தோம், அவங்க இதெல்லாம் பண்ணினேன். இது புழல் விமென்ஸ் பிரிசன். அப்புறம் இதை பாருங்க, சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இலை குப்பையை வச்சுட்டு உரம் தயாரிக்கிறாங்க. அதை விற்கிறது லெவல்ல அதெல்லாம் ஜலிச்சு வித்துட்டு இருக்காங்க. வாட்டர் கான்சர்வேஷன். இப்போ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் நம்ம புக்ல படிச்சா போறாது, அது செய்முறையில வரணும். நர்சரிஸ் இதெல்லாம் we will do together. So this is what happened. Healing mind and land, new skill sets, positive attitudes, higher EQs. அண்ட் இங்கே நீர்வனம்னு ஒரு இடம் இருக்கு. இது வேற ஒரு இடத்துல சிட்லப்பாக்கத்துல, நாங்கள் இந்த லேக்குக்கு பக்கத்துல. இங்கே லாரிஸ் எல்லாம் என்னன்னா, லாரி எல்லாம் இந்த பக்கம் வந்துட்டு ஸ்லட்ஜ் ஆயில் எல்லாம் குப்பை எல்லாம் எடுத்து லேக்குக்குள்ள போட்டுடுவாங்க. லேக்கெல்லாம் நிறைய டெப்ரி எல்லாத்தையும் போட்டுடுவாங்க. அதை நிறுத்துறதுக்கு இங்க எல்லாம் மரத்தை வச்சு பாருங்க அந்த இடம் எப்படி மாறி இருக்குன்னு. இந்த மாதிரி அழுக்கல ஆனாலும் நம்ம நிறைய வித்தியாசத்தை கொண்டு வரணும். See how it has changed now. So what I'm trying to share is, இது மாதவரத்துல நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் காமிச்சேனே, அந்த ஸ்கூல் பசங்க இப்படி இருந்த இடம் இப்ப இப்படி ஆயிடுது. ஒன்றும் பண்ணல, நம்ம செடி வச்சோம், அதை பராமரிச்சோம், அவ்வளவுதான். ஸோ இது திருவான்மியூர் ஸ்டேஷன் பக்கத்துல, இது பெருங்குடி ஸ்டேஷன், தரமணி ஸ்டேஷன், எல்லா இடத்துலயும் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஒரு இடம் இருக்கு சொல்லுங்க, இங்க ஒண்ணுமே வைக்கல, நம்ம என்ன பண்ணலாம், நாங்க ஹெல்ப் பண்றோம். பட் இந்த பிக்சர் பாருங்க, என்னோட ஒரு டீச்சர் ஃப்ரெண்ட், அவங்க தான் அந்த மரம் வச்சாங்க. ஆனா ஸ்கூல் போய் வர்றதுக்குள்ள இப்படி ஆயிட்டு வச்சாச்சு. அப்ப என்ன நம்ம பண்ணணும்? இப்ப நம்ம தமிழ்நாடுல இப்பவும் ஒரு லா இல்லை, there is no tree preservation act. இதுக்கெல்லாம் நம்ம பேசணும், வாதாடணும், அதெல்லாம் தான். இப்ப இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நம்ம பேசணும், இந்த மாதிரி பண்ணாதீங்க. எலக்ட்ரிசிட்டி போர்டானாலும் கொஞ்சம் கழிச்சுக்கோங்க, ஏன் அந்த மரத்தை பூரா பண்றீங்க, அது மாதிரி 4 பேர் கேட்கணும், அப்போ வித்தியாசங்கள் வரும். யா, so this is what you can do. Volunteer where you live on your street. உங்க ஸ்ட்ரீட்ல ஒரு வித்தியாசத்தை கொண்டு வாங்க, உங்க நெய்பர்ஹுட்ல வித்தியாசத்தை கொண்டு வாங்க. உங்க ஸ்ட்ரீட்ல பண்ணினாலே பக்கத்து ஸ்ட்ரீட் அவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏய் உங்க ஸ்ட்ரீட் நல்லா இருக்கே, எங்க ஸ்ட்ரீட்லயும் பண்ணலாமா? அப்ப என்ன ஆகும்? 2, 3, 4 ஆகும்போது உங்க நெய்பர்ஹுட்டே மாறுமா இல்லையா? ஸோ எல்லா விஷயமும் சின்ன சின்ன ஸ்டெப்ல நம்ம ஆரம்பிக்கலாம். in your neighborhood and wherever you can. இல்லை உங்க ரிலேஷன்ஸ் வராங்க, உங்க பாட்டி வராங்க, உங்க சித்தி வராங்க, அவங்க கிட்ட எல்லாம் இதை பத்தி சொல்லலாம். நம்ம ஊர் மரங்களை வைக்கணும், நம்ம இந்த மூலிகை செடிகள் எல்லாம் நம்ம வளர்க்கலாம், நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பண்ணலாம். ஓகே, நமக்கு என்ன முடியாதுன்னு நினைக்க கூடாது, எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம், நம்ம இந்த மாதிரி இருக்கு, ஆனா இதை மீறி என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கணும். ஸோ இதுதான் நம்ம கம்யூனிட்டி வாலண்டியரிங். ஒரு பொது இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தா இதெல்லாம் நடக்கும். எஸ் எஸ், தட்ஸ் இட். ஸோ இப்போ நான் நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு கேட்க போறேன். ஏதாவது குவெஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். அண்ட் நீங்க என்னன்னா உங்களுக்கு என்ன தோணித்து, என்ன நீங்க பண்ணணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லலாம். சொல்லுவீங்களா? ஏன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொருத்தரும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு இவ்வளோ நல்ல ஹெச்எம், இவ்வளோ நல்ல டீச்சர்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்க.
ஸோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம். உங்க ஸ்கூல்ல ஆரம்பிக்கலாம், உங்க ஸ்ட்ரீட்ல, உங்க வீட்ல. ஓகே, எஸ். நவ் ஐ வில் வெயிட் ஃபார் யூ டு. Who is ready to come forward, my dear children? சரி, உங்க இடத்துல இருந்தே பேசலாம். ஓகே, யார் பேசுறா ஃபர்ஸ்ட்? எது வேணாலும் சொல்லலாம், உங்களுக்கு எல்லா ஐடியாவும் எது வேணா சொல்லலாம். இதுல எல்லா ஆன்சருக்கும் ஃபுல் மார்க் உண்டு. என்ன வேணுமோ ஆன்சர் இருக்கலாம். அதுதானே நமக்கு பிடிக்கும். நான் எழுதுறது கரெக்ட்னு போடணும். ரெடியா? யாரு? இந்த மைக் கூட வேண்டாம், நீங்களே சொல்லுங்க. ஓகே, ஸ்டார்ட். பூச்செடிங்களோ எல்லாரும் பண்ணலாம். யோசிங்க, உங்க வீட்டுல பண்ண சொல்லுமா? இல்ல எங்க வீட்டுல இடம் டெரஸ்ல இடம் டெரஸ்ல இடம் வைக்க முடியாது. அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு இடம் பார்க்கிங் வேற எக்ஸாம் இருக்கு. அப்படிங்க சொல்லுங்க. நாங்களே பழகிட்டு பர்மிஷன் வாங்கி ஒரு நம்ம இடத்துல நம்ம வீட்டுல சின்ன ஒரு சின்ன டெக்கரேஷன் தான் பழக்கம் செய்யணும். இந்த வீட்டுல வைக்கிறதுதான் டெரஸ் வைப்பாங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க வீட்டுல வைக்கிறாங்க. Go to a public space. Talk to your teacher. Maybe you can have a small garden. இப்போ இந்த மாதிரி மூலிகை செடிகளோ இந்த மாதிரி வேறான செடிகள் நாம அதை வளர்த்தா நிறைய பேருக்கு அது கொடுக்கணும். இப்போ இந்த வேடத்தாங்க நீங்க போயிருக்கீங்க. வேடத்தாங்க அதை பறவை அந்த தண்ணி அந்த மேங்கோ ஸ்பெஷஸ் மேங்கோ ஸ்பெஷஸ் அந்த தண்ணியில இருக்கும், அது ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த மாதிரி மரங்கள்லாம் நாங்க ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தண்ணிக்குடைய இதெல்லாம் வைக்கிறது. ஸோ வேணும் வீட்டுக்கு எந்த கொஸ்டின் வேணும் கேள்வி கேட்கணும்னா எங்களை கேட்கலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாங்க, போன் பண்ணாங்க, வேற யாரும் பண்ண போறாங்க. நான் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்தா என்ன பண்ணலாம்னு ஒரு நிறைய அது என்ன உங்களுக்கு பண்ண முடியாது பண்ண. இப்ப நம்ம ஏன் பண்ண முடியாதுன்னு நினைச்சா இன்னும் நிறைய வரும். அதை எப்படி சொல்றாங்க. போன வாரம் ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டியை மீட் பண்ணேன். 2 நாள் முன்னாடி அவங்க சொன்னாங்க, அவங்க ஒடிசால ஒரு சின்ன செல்வம் கூட இல்லை, ஸ்கூல் போறதுக்கு. அவங்க ஸ்கூல் 3ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் இருக்கணும். 3ஆம் கிளாஸ் வரைக்கும் ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல கேர்ள்ஸ் 3 கிளாஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் வேற கிரவுண்ட் வேற கிரவுண்ட். அப்போ இந்த அம்மாங்க எல்லாம் பொண்ணு அனுப்ப மாட்டாங்க. அந்த வீட்டுல என்ன பண்ணுவாங்க, 3ஆம் கிளாஸ் வச்சா வீட்டுல உட்கார சொல்லுவாங்க. 3ஆம் கிளாஸ் 6, 7 வயசுல வீட்டுல உட்கார வச்சுட்டு 12 வயசுல சோ இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பணமும் இல்லை. பணமும் இல்லாத பேக்ரவுண்ட்ல அவங்க சொல்றாங்க, நான் 7 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு நடந்து 3 கிலோமீட்டர் போறதுக்கு 3 கிலோமீட்டர் செருப்பு கூட இல்லை. ஸ்லோ வருது. அம்மா பாத்திரத்தை வச்சு அவங்க பொண்ணுக்கு படிக்கணும் வைக்கணும். கஷ்டப்படுறாங்க மாற்றணும். அந்த ஒரு வெளியே அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க, காலேஜ் போனாங்க, லா படிச்சுட்டு இப்போ
ஆக்ஸ்போர்ட்ல எல்லாம் போயிட்டு வீட்டுக்கு போறாங்க. அவங்க விமென்ஸ் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி கஷ்டப்படுற லேடிஸ் அவங்க அடிக்கிறது கேசஸ் எல்லாம் வாதாடுறாங்க. அது பாருங்க ஒண்ணுமே இல்லாம ஒரு சில பட்டம் இருந்தாலும் நம்ம அதை நீங்க நிறுத்துறாங்க. நம்ம எங்க போனோம்னு உங்களுக்கு ஒரு கிளியரா இருக்குங்க. ஓகே வேற யாரு டைம் over yeah for a few hours அதே மாதிரி நான் ஒரு கேள்வி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். எந்த கேள்வி உங்களோட மனசுல பட்டம் அவங்க ஷேர் பண்றேன். ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்றது எனக்கு ரொம்ப கஷ்டமான பண்ணேன். What do you want? Yes. எந்த வகையான செடி வளர்க்கலாம்? எந்த வகையான? கேட்கல அதுதான் நிறைய இது மாதிரி நீங்க எல்லாரும் அவங்க I'm sharing with you on that one. வயசான மரங்கள் என்ன ஒரு பேரோ அதோட இன்ட்ரெஸ்டிங் ஒரு லைஃப் இன்ட்ரெஸ்டிங் மகிழம் மகிழ்ச்சிகள் மகிழோட தூங்கல் பிரேக் டானிக் ஒரு லைஃப் நீங்க தானே அழகா வணங்கி அந்த மரத்துக்கு என்ன பேரு அந்த மரம் என்ன பண்ணும்போது எல்லாருக்கும் தெரியுமா எந்த மரம்னு தெரியாது அந்த மரத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியாது இல்ல உங்க கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸோட பேர் தான் தெரியுமா மரம் உங்களோட ஃப்ரெண்ட் தான் இல்லையா இருக்கு உங்களுக்கு அப்ப அந்த மரத்தோட பேர் தெரியுமா வேண்டாம்
உங்க ஸ்கூல்ல ஒரு சின்ன மோட்டிவேட்டர் நான் பண்ணுவேன். மூணாவது நம்ம ஒரு நர்சரி நிறைய வகை மரங்கள் வகைகள் நர்சரி சின்ன இடத்துல உங்களோட கெஸ்ட் எல்லாம் சொல்லி ஆனா அதை பத்தி உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சுக்காக ஒரு மரம் அதெல்லாம் சொல்லணும். உங்களுக்கே தெரியாது நீங்க சொல்லும் போது ரொம்ப வேணும் இல்ல சரப்பணி எடுத்து சொல்லுங்க வேற இதோட எல்லா மெடிசன் So like that, when the people don't even know. So அதெல்லாம் நீங்க சொல்லும் போது உங்களுக்கே ஆரம்பிச்சு தெரிஞ்சு எனக்கு தெரியும் நீங்க சொல்றது என்ன ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்க ஸ்ட்ரீட்ல ஒரு வித்தியாசம் சொல்றேன். உங்க ஸ்ட்ரீட்ல மரங்கள் இருக்கா ஒரு சின்ன ட்ரீ சர்வே பண்ணணும். உங்க ஸ்ட்ரீட்ல ட்ரீஸ் இருக்கா இன்னொரு ட்ரீஸ் வைக்கலாம். ட்ரீஸுக்கு பேரு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். Like உங்களுக்கு டீச்சர்ஸ் நீங்க என்ன கொடுக்குறோம் அர்பன் ஃபாரஸ்ட் நாங்க அந்த இடம் பார்க்கு பேர் வச்சோம். அது அர்பன் ஃபாரஸ்ட் நிறைய இடத்துல இந்த மாதிரி அர்பன் ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுதான். அப்ப எல்லாருக்கும் இந்த ஃபாரஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டாப் சாயில ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த டாப் சாயில்தான் நியூட்ரியன்ஸே இல்லைன்னா என்ன பண்ணுவோம் பில்டிங் கட்டிங் அந்த வசதினாலும் அப்படியே பிரிச்சாரு அப்படின்னா எதையெல்லாம் எடுத்துட்டு நம்ம மொபைல் வச்சு போட முடியும். அந்த எதையெல்லாம் வளமா இதெல்லாம் நீங்க உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் ரிலேஷன்ஸ் கிட்ட சொல்லணும். அப்பதான் மாற்றம் வரும். நம்ம புக்ல படிச்சுட்டோம் எழுதிட்டோம் மாற்றம் வரவே செய்யறதுக்கா ஒரு வாட்டி இல்லை. ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார்